இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்துக்கிங்க. குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், 4 போல் பச்சை மிளகாய், மல்லி, புதினா, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, ஏலக்காய் சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு, தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பும், 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள், பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு அரைச்ச மசாலா பவுட்ரு ஒரு சிட்டிகை யூஸ் பண்ணிக்கிங்க. மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க. சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கிங்க. நல்லா மசாலாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு பாக்கெட் அளவு தயிர் சேர்த்துக்கிங்க. தயிர் சேர்த்து நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புழிஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா 4 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிங்க. உங்களுக்கு வேணுன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிங்க, இல்லாட்டி வேணாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சேர்த்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு, கறி எல்லாம் சேர்ந்து நல்லா வேகிற அளவுக்கு டைம் கொடுக்கணும். சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது இட்லி, தோசை, சந்தகம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டு மெனு என்னென்னு பார்க்கலாமா? சுடு சுடு சாதம், சிக்கன் குழம்பு. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.